ஹாய் ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் மேரிஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் பாலப்பம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவை என்று பார்ப்போம். இது பச்சை அரிசி, நம்ம வயல்லையே விளைஞ்ச அரிசி இது. அடுத்தது ஒரு தேங்காய், 2 கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய், தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற வைக்கிறதுக்கு. வாங்க இப்போது அரிசியை நன்றாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரமாச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதோட நாம் துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நாம் அடித்த தேங்காயோட இளநியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு அரைப்பட்டுருச்சு. இங்கே பாருங்கள், நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வந்துடுச்சு. இதுதான் இந்த மாவோட பக்குவம். இப்படி அரைப்படணும். இதை அப்படி எடுத்து பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த அப்பத்துக்கு தேவையான கஞ்சி காய்ச்சிக்கலாம். 2 ஸ்பூன் மாவு எடுத்து அடுப்பில் வச்சு, இப்போ இது ஜவ்வரிசி பதத்துக்கு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடணும். அவ்வளோதான். இப்போது கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை மாவில் சேர்த்துட்டு ஓவர் நைட் வச்சிடலாம். இப்போ ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சாச்சு மாவு. வாவ், பாருங்க, இவ்வளவு பவுல்ஸ் அவ்வளோ அழகாக மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ பவுல்ஸ் வந்திருக்குன்னு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, திக்கான பாலாக எடுக்கணும், கட்டி பாலாக எடுக்கணும். அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். வாவ், பாருங்க இவ்வளோ அழகா பவுல்ஸ் வந்திருக்கேன்னு. இப்போ பாலை ஊற்றிக்கலாம். பாருங்க, அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அப்பத்தை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, நிறைய பால் விட்டுருக்கு. ஓகே,
வா அப்பன் சூப்பராக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.